லாஸ்ட் 3 டேஸாவே கோயம்புத்தூர்ல சரியான காத்து, மழைன்னு கிளைமேட்டே பயங்கரமா இருக்குங்க. சரி இந்த கிளைமேட்க்கு சுட சுட இட்லி செஞ்சு, அதே மாரி ஒரு அரைச்ச குழம்பு வச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தேன். உங்க வீட்ல யாராவது இட்லி சாப்பிடலன்னா இந்த குழம்பு வச்சு குடுங்க. நீங்க எவ்ளோ டைம் வச்சாலுமே இந்த குழம்பு வந்து பத்தாது. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில் விட்டு 10 சின்ன வெங்காயம், ஒரு 4, 5 பல் பூண்டு, கொஞ்சமா மிளகு, கொஞ்சம் சீரகம், இத்துணூண்டு கருவேப்பில, அதே மாரி ஒரு 1/4 கப் தேங்காய், ஒரு 6, 7 தக்காளி பழம் நல்லா பழுத்ததா எடுத்துக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வணக்கிட்டு, கூடவே வந்துட்டு கொஞ்சமா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் 1 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உப்பும் நான் கூடவே போட்டு அதையும் நல்லா வணக்கி ஆற வச்சு எடுத்து அரைச்சு வச்சுக்கோங்க. இதோட அளவுகள் வந்து உங்களோட குடும்பத்தில இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு தகுந்த மாரி எடுத்துக்கோங்க. கூட்டவும், குறையவும் செஞ்சுக்கலாம். இட்லி வெந்துருச்சு. இத தாளிப்புக்கு கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி அதில கடுகு போட்டு, சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 4, 5 பல் பூண்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். இது நல்லா வணங்குன உடனேயே, இப்ப நாம அரைச்சு வச்சிருக்கக்கூடிய பேஸ்ட் எடுத்துட்டு, தண்ணி வந்து உங்களுக்கு எந்த மாரி கன்சிஸ்டன்சி வேணுமோ, அதுக்கு தகுந்த மாதிரி ஊத்திக்கோங்க. ஒரு வடை சட்டி ஃபுல்லா குழம்பு வச்சு எங்களுக்கு பத்தவே இல்ல. ஏன்னா, அவ்ளோ டேஸ்ட்டா இருந்தது. நான் சொன்ன மெத்தட்லயே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மழை காலத்துக்கு செம்ம அல்டிமேட்டா இருக்கும். கறி குழம்பு, மீன் குழம்பு எல்லாத்தையுமே மிஞ்சிடும். அவ்ளோ டேஸ்ட்டான ஒரு குழம்பு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.